இன்றைய ஸ்லோகத்தில் வந்து சில குறிப்புகள் இருக்குது, அதை நாம் விவரமாக பார்க்கலாம். முதலாவது நாம் இன்றைய ஸ்லோகத்தை பார்த்தோம் என்றால், இங்கே சூத்தகோசம் என்ன சொல்கிறான்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர யாரால் பரமபுருஷர் என்ற பெயரால் அழைக்கப்பட முடியும், அந்த பெயருக்கு வேறு யார் தகுதி உடையவராக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார். போன வாரம் இதைத்தான் பார்த்தோம். நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷர், முழுமுதற் கடவுள் இறைவன் அவர் தான். அவரை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று அவர் கேட்குறாரு. அதாவது அவருக்கு சமமானவர்களோ அவரை விட உயர்ந்தவர்களோ யாருமே கிடையாது. பகவானுக்கு வந்து அசம ஊர்த்வ என்ற ஒரு பெயரால் அழைக்கப்படுவார், நாமத்தால் அழைக்கப்படுவார். அசம ஊர்த்வ என்றால் சம ஊர்த்வ. சமம் என்றால் அவருக்கு சமமானவன் யாரும் கிடையாது, ஊர்த்வ அவரை விட பெரியவரும் யாரும் கிடையாது. ஆக அவர் வந்து அவருக்கு வந்து பிரபுபா சொல்கிறார், அவர் வந்து இரண்டற்ற ஒருவராவார் அப்படின்னு பிரபுபாத் பொருளில் குறிப்பிட்றார். அதாவது அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. இப்போ அதுக்கு விளக்கமாக அதே அந்த அடுத்த வரியில் வந்து அதாபி யத் பாத நகாவ சிருஷ்டம் ஜகத் விரிஞ்ச உபஹிருதாரஹணாம்பக. அதாவது எனவே நிச்சயமாக அதாபி யத் பாத நகாவ சிருஷ்டம், பகவானுடைய பாத நகங்கள் வெளிப்பட்டு அந்த முழு பிரபஞ்ச ஜெகத் விரிஞ்சோப ஹிருதாரணாம்பக, அந்த பாத நகங்களினால் பெறப்படும் நீர். அதாவது பகவானுடைய பாதங்களுக்கு பகவான் அபிஷேகம் செய்து அவருடைய பாதங்களிலிருந்து வரும் அந்த நீர், அது சேகரிக்கப்படும் நீரை நாம் சரணாமிர்தம் என்று சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் நம்ம கோயில் அபிஷேகத்தில் பங்கு பெற்றிருப்பீங்க, அபிஷேகத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ பகவானுக்கு வந்து நம்ம பஞ்சாமிர்த அபிஷேகம், பஞ்சகவி அபிஷேகம்னு செய்வோம். பல மங்களகரமான வஸ்துக்களால் அபிஷேகம் செய்வோம். பால், தயிர், தேன், சர்க்கரை, தண்ணீர், இதெல்லாம் அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த தண்ணி வந்து அப்படியே சேகரித்து அதை நாம் சரணாமிர்தா என்று நாம் கையில் எடுத்து குடிப்போம். நாம் அதுக்கு சரணாமிர்தம், அது அமிர்தம் மாதிரி. இப்போ பிரம்மா என்ன செய்கிறார்னா, இது வந்து பகவானுடைய எந்த அவதாரத்தினுடைய காலத்துக்கு போக போகிறோம். இப்போ யாருக்கு தெரியுமா? வாமன அவதாரம், கரெக்ட். இப்போ வாமன அவதாரத்துடைய காலத்துக்கு நாம் போக போகிறோம். பகவான் வந்து, நான் அந்த வாமன அவதாரத்துடைய சரித்திரத்தை நான் டீட்டெயிலாக போகலை, ஆனால் இன்றைய ஸ்லோகத்துடைய சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லோகம் இருக்குது. இது வந்து 5ஆம் ஸ்கந்தத்தில் வர ஸ்லோகம். அதாவது சுகுதேவ கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, பகவான் விஷ்ணு அவர் சொல்கிறாரு, தத்திர பகவத சாட்சாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோர் விக்ரமதோ வாமபாதாங்குஷ்டநக நிர்பின்னோர் துவாண்ட கட்டாக விவேரேனானந்த பிரவிஷ்டா. என்ன சொல்கிறான்னா, விஷ்ணு வந்து வாமன தேவராக அவதரித்து பலிமகாராஜனுடைய யாகசாலைக்கு சென்றார். அங்கே அவர் வந்து, அவங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் வந்து 3 படி அளவு நிலம் கேட்டார். அப்போ முதலாவது படியில் முதலாவது படி என்ன செஞ்சார் பகவான்? பூலோகத்தை எல்லாம் கவர் பண்ணிட்டார். 2வது படியில் ஆகாசத்தை கவரும் போது இடது கால் வந்து ஆகாசத்து வரைக்கும் மேலுலகத்தையும் எல்லாம் அளக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தரிசனம் எங்கேயாவது பார்த்தீங்க, காஞ்சிபுரம் போனாலும் இல்லை சீர்காழி பக்கம் போனீங்கன்னா திவ்ய தேசங்கள் வந்து திரிவிக்ரம பெருமாள் அங்கே சன்னதி இருக்கும். காஞ்சிபுரத்தோட திரிவிக்ரம பெருமாளுடைய ஒரு கோயில் இருக்குது. உலகளந்த பெருமாள், அவருக்கு உலகளந்த பெருமாள்னு காஞ்சிபுரத்தில் பார்த்து தரிசனம் பண்ணியிருக்கிறேன். சீர்காழியிலும் தரிசனம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சீர்காழி பக்கம் போனால் அங்கே ஒரு திவ்ய தேசம் இருக்குது, அவங்க ஒரு உலகளந்த பெருமாள், அவருக்கு உலகளந்த பெருமாள்னு பேர். ஸோ அவருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கீழே இருக்கும், இடது கால் வந்து மேல் நோக்கி அவர் காட்டுவார். மேல் நோக்கி அந்த கால் அவர் தூக்கும் பொழுது அவருடைய இடது காலில் இருக்கிற அந்த நகம் வந்து பெருவிரலில் பாருங்கள், அவ்வளோ குறிப்பாக சரியாக இருக்குது. அவர் இடது கால் பெருவிரலில் இருக்கிற நகம் வந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு கவரிங், பிரபஞ்சத்தினுடைய அந்த தோலை வந்து தொலைச்சு, அதுக்கு மேலே என்ன இருக்குது? என்ன தண்ணீர்? காரண தண்ணீர். அது என்ன காரணத்தைன்னு சொல்கிறேன். இப்போ நாம் வந்து கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணலாம். பகவான் வந்து மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்திருக்கிறார். யார் அந்த மகாவிஷ்ணுனா?
இந்த மகாவிஷ்ணுவில் உடலில் இருக்கிற அந்த சிறு சிறு துகளில் இருந்தால் அவர் மூச்சு விடும்பொழுது பல பிரபஞ்சங்கள் உருவாகின்றன. அந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தில் நாம் இருக்கிறோம். அதாவது பிரம்மாண்டங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு பிரபஞ்சம் அல்லது பிரம்மாண்டம் சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வரும். அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருப்பார். ஆர் பிரம்மாவின் கீழ் வந்து அந்த தேவர்கள் எல்லாம் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தில் நாம் இருக்கிறோம். ஸோ அந்த மகாவிஷ்ணு வந்து காரண சாகரத்தில் வந்து அவர் பள்ளி கொண்டுள்ளார். படுத்துட்ருக்கிறார். படுத்துட்டு வந்து யோக நித்ரா, நம்மள மாதிரி தூங்குறது இல்லை, அவர் யோக நித்ராவில் இருக்கிறார். அந்த நித்ரையில் இருக்கும் பொழுது அவர் உடலிலிருந்து பல பிரபஞ்சங்கள் தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சம்தான் நாம் வாழ்கிற இந்த பிரபஞ்சம். ஸோ இங்கே பெருமாளை அதே பெருமாள் வந்து திருப்பி இதெல்லாம் வந்து அந்த பொருளில் இருக்குது. பகவான் வந்து பல விரிவாகங்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பல விரிவாகங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதனுடைய முதல் வைகுண்டத்துக்கு வெளியில் வர முதல் விரிவாகம் வந்து காரண உதகஷாய் விஷ்ணு பார்த்த மகாவிஷ்ணு. அதன் பிறகு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள் திருப்பி விரிவடைந்து அதே பகவான் வந்து கர்ப்ப உதகஷாய் விஷ்ணுவாக அவர் அவதாரம் எடுக்கிறார். அப்போ அந்த ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளே அதுக்குள்ளே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் வந்து மகாவிஷ்ணு அனந்த சேஷத்தின் மேலே அவர் பள்ளி கொண்டிருப்பார். அவருடைய நாவிக்கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றுகிறார். அந்த பிரம்மா தான் அந்த பிரம்மாண்டத்தினுடைய படைப்பு தெய்வம், சிருஷ்டிகர்த்தா அவர். புரிஞ்சுதா? ஸோ அங்கிருந்து மகாவிஷ்ணு, காரணோதகஷாய் விஷ்ணு, கர்ப்போதகஷாய் விஷ்ணு, அவர் உள்ளே போயிட்டே இருக்கார். அவர் அடுத்து க்ஷீரோதகஷாய் விஷ்ணு. இது வந்து ஸ்வேதத்வீபத்தில் இருக்கும் க்ஷீரோதகஷாய். இவரை தரிசனம் செய்வதற்காகத்தான் தேவர்கள்லாம் வந்து பாகவத புராணத்தில் வந்து அவரை தரிசனம் செய்வதற்காக புருஷ சூக்தத்தை துதித்து அதுக்கப்புறம் அவர் தரிசனம் செய்து பூதேவி எல்லாம் பூமி தேவி போய் தன்னுடைய கவலைகள்லாம் சொல்லி அப்புறம் பகவான் சொல்லுவார், நான் கிருஷ்ணராக அவதாரம் செய்கிறேன். படிச்சிருப்பீங்க கிருஷ்ண புக்கில். அவர் தான் க்ஷீரோதகஷாய் விஷ்ணு. இப்போ இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியில் வந்து மகாவிஷ்ணு, இந்த பிரபஞ்சம் வந்து மகாவிஷ்ணு கூட உருவாகிச்சு. அப்போ இந்த பிரபஞ்சத்தை வந்து தொலைத்த பொழுது அவர் காலை ஏற்றி அப்படியே ஃபுல் பிரபஞ்சம் எண்டு வரைக்கும் போனப்போ அவருடைய கால் நகம் தொலைத்து அந்த காரண சாகரம், நான் சொன்ன மகாவிஷ்ணு வந்து ஒரு காரண சாகரத்து மேல் வள்ளி கொண்டுள்ளார். அந்த சாகரத்திலேருந்து தண்ணீர் வந்து இங்கே வெளியே ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரபஞ்சத்துக்குள் வர ஆரம்பிச்சது. அந்த நீர் தான் கங்கையாக மாறியது பிற்காலத்தில். இப்போ அந்த நீர் வந்து அப்படியே பகவானுடைய திருவடிகள், அந்த இடது திருவடியை வந்து அபிஷேகம் செஞ்சு அந்த தண்ணி வந்து ஒரு பகவானுடைய திருவடிகள் வந்து எந்த கலரில் இருக்கும்? நான் பார்த்ததே இல்லை பிரபு, அது எப்படி தெரியும்? நீ தான் சொல்லணும். ஒரு பிங்கிஷ் ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஒரு சிவந்த வண்ணத்தில் அவருடைய திருவடிகள் இருக்கும். பக்கம் அழகாக ஒரு சிவந்த வண்ணத்தில் இருக்கும். அதன் பிறகு அந்த கங்கை நீர் அவருடைய திருவடிகளை அபிஷேகம் செய்த பிறகு அந்த நீர் கூட ஒரு பிங்க் கலராக மாறிச்சுது. சரி, இந்த நீருடைய தண்ணீர் கங்கையோட மகிமை இப்போ வந்து காரண உதகஷாய் விஷ்ணு, காரண சாகரம், அதில் பகவான் பள்ளி கொண்டுள்ளார். அப்புறம் பகவானுடைய திருவடிகளை அபிஷேகம் செஞ்ச அப்புறம் அப்போ அந்த மகிமையை வந்து நம்ம மகத்துவம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த மகத்துவத்தை பார்க்கலாம். எல்லா ஜீவாத்மாக்களும் வந்து அவர்களுடைய பௌதீக கலங்கம், அந்த ஜடத்தினுடைய தொடர்பால் கலங்கப்பட்டிருக்கும் ஜீவாத்மாக்கள் அவர்களை வந்து இந்த தண்ணீரை தொட்டவுடன் அவர்கள் தூய்மைப்படுத்திக்கலாம். அவங்களுடைய எல்லா ஜட இன்பங்கள், ஜட தொடர்புகள்லாம் தூய்மையாயிடும். ஏன்னா கங்கை வந்து டைரெக்டாக, உதாரணத்துக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே நான் கை விட்டேன்னா கரண்ட் அடிக்கும். ஏன்னா இங்கேருந்து டைரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும், பவர் ஸ்டேஷன் வரைக்கும் கனெக்ஷன் இருக்குது. அங்கே எங்கேயோ ஒரு பவர் ஸ்டேஷன் பவர் வருது, எனக்கு இங்கே கரண்ட் அடிக்கும். ஏன்னா கனெக்ஷன் எனக்குள்ள அங்கேருந்து வந்து பாஸ் ஆகும். அதே மாதிரி கங்கை, நாம் ஹரித்வாருக்கோ காசிக்கு போய் கங்கை நாம் தொட்டோம் என்றால் கனெக்ஷன் எங்கே வரைக்கும் போகுது? திருவடிகளிலும் கனெக்ஷன் இருக்குது. அப்போ அங்கே தொட்டால் ஷாக் அடிக்கும் நமக்கு. அந்த மாதிரி அந்த பெனிஃபிட், அந்த நன்மை நாம் பெறலாம். சரியா? கங்கை வந்து இது சுகதேவ கோஷம் சொல்கிற 5ஆம் ஸ்கந்தத்தில் அவளுக்கு வந்து அன்றையிலிருந்து விஷ்ணு பாதி என்று பகவான் கங்கை வந்து பெயர் பெற்றாள். அதுக்கப்புறம் ஜாஹ்னவி பாகீரதி என்ற பெயர்களும் பெற்றாள் அவள்.
இப்படி இந்த காரண பிரபஞ்சத்தை தொலைத்த பிறகு பகவானின் திருவடி அபிஷேகம் செய்து ஒரு 1000 யுகங்களுக்கு பிறகு அந்த நீர் துருவலோகத்துக்கு வரும். சரியா? துருவலோகத்துக்கு வந்து அங்கே துருவ மகாராஜன் வந்து அந்த நீரை வந்து தன்னுடைய தலையில் வந்து ஏற்றுக்கொண்டார். அவர் துருவ மகாராஜன். ஏன்னா அவருக்கு தெரியும் இது வந்து பகவானோட சரணாமிர்தம், அபிஷேகம் செய்து திருவடிகள் அபிஷேகம் செய்த சரணாமிர்தம். சரியா? அதுக்கப்புறம் அதன் கீழே வந்து சப்த ரிஷிகளுடைய அந்த உலகம், நம்மளுடைய அந்த கிரகம் இருக்குது. அங்கே வந்து கங்கை போகுது. அவங்க கூட அந்த நீரை வந்து அவருக்கு தலையில் ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம வந்து சரணாமிர்தம் குடிக்கும்போது இப்படி தலையை வச்சுட்டு அகால மிருத்யஹரணம் சர்வ வியாதி விநாசனம் விஷ்ணு பாதகம் பீத்வா சிரஷா தாரயாமியம். அதே மாதிரி அவங்க மந்திரத்தை சொல்லி தலையில் ஏற்றுக்கொண்டாங்க, சிரத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் அங்கேருந்து சப்த ரிஷிகள் துருவலோகம் ஆயிடுச்சு. சப்த ரிஷிகளுடைய அந்த உலகம் போய் திருப்பி பல திவ்ய தெய்வீகமான விமானங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சந்திரலோகத்துக்கு போகுது. சந்திரலோகத்துக்கு போய் அங்கிருந்து மேரு பர்வத்து மேல் வருது. இந்த மேரு பர்வம் என்னன்னா, இந்த மேரு பர்வத்தின் மேலே என்ன இருக்குது? என்ன இருக்குது? கைலாசம் இல்லை. இந்த மேரு பர்வத்தின் மேலே சத்தியலோகம் இருக்குது, பிரம்மாவின் லோகம் இருக்குது. இப்போ பிரம்மலோகத்துக்கு வந்துடுச்சு. எங்கேயோ காரண சாகரத்திலேருந்து பிரபஞ்சத்தை தொலைத்து அங்கேருந்து துருவலோகம் அங்கெல்லாம் போய் இப்போ வந்து பிரம்மலோகம் கொஞ்சம் பக்கத்தில், அது பக்கத்தில் அவ்வளோ பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் பக்கத்தில். ஏன்னா நம்முடைய பூலோகம் புவர் ஸ்வஹ மஹர் தப அப்புறம் சத்தியலோகம் வந்துருச்சு. இவ்வளோ இந்த வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இங்கிருந்து நம்முடைய இப்போ இவ்வளோ புனிதமான ஒரு நீர், இது வந்து டைரெக்டாக இங்கே தொட்டால் டைரெக்டாக பகவான் திருவடிகளுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த புனிதமான அந்த நீர், கங்கை நீர், அது எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சு? யாரா சொல்ல தெரியுமா? அது சரி, அதுக்கு முன்னாடி என்னாச்சு? சிவபெருமான் முடிக்கு எப்படி வந்துச்சு? அவருக்கு எப்படி வந்து கிடைச்சது அது கங்கை நீர்? நான் கேட்டே இருப்பேன் திருப்பி. ஏன்னா இப்போ பிரம்மலோகத்தில் இருக்குதா, பிரம்மலோகத்திலிருந்து நம்ம உலகத்துக்கு எப்படி வந்துச்சு அந்த கனெக்ஷன் நீங்கள் சொன்னால் நமக்கு இன்னும் புரிதல் நல்லாயிருக்கும். எப்படின்னா பகவான் திருவடி, நாம் வந்து காசிக்கு போய் கங்கை ஸ்நானம் பண்ணும்போது என்ன கனெக்ஷன் நீங்கள் நினைக்கணும். அடுத்த வாட்டி நீங்கள் அந்த காசி ஹரித்வார்லாம் போனீங்கன்னா கங்கா ஸ்நானம் செய்வீங்க. அப்போ நீங்கள் வந்து நினைவு கூர்ந்து பார்க்கணும், நான் கங்கா ஸ்நானம் செய்யலை, பகவான் சரணாமிரத்தில் நாம் இப்போ சரணாமிரத்தில் கிடைக்கிறதே ரொம்ப அரிது. நமக்கு சரணாமிரத்தில் நாம் நீராடலாம். நினச்சி பாருங்கள், ஒரு சொட்டு சரணாமிரதம் கிடைச்சி எவ்வளவு அது மகத்துவம். சரணாமிரதமாகவே கங்கை நதி ஓடிட்டுருக்குது. அப்போ நீங்கள் ஸ்நானம் செய்யும்போது அதில் நீங்கள் வந்து நீராடும் போது நீங்கள் நினைக்கணும், இது வந்து எங்கேருந்து வருது கனெக்ஷன், இங்கேருந்து கனெக்ட் ஆகி பகவான் திருவடி கனெக்ட் ஆகுது. டைரெக்டாக நான் வந்து பகவான் திருவடியில் நான் வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்ஷன், டைரெக்ட் கனெக்ஷன் இருக்குது. அது எப்படி வருது? சகர மகாராஜன். சகர மகாராஜன் வந்து என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் வந்து பல அசுரர்களை கொன்று, பல யுத்தங்களில் அசுரர்களை கொன்ற ஒரு மாபெரும் ஒரு மன்னன். அவனுக்கு வந்து 60,000 மகன்கள் இருந்தார்கள் சகர மகாராஜனுக்கு. சரியா? எல்லாரும் அவன் வந்து இந்த ராஜ்யத்தை வந்து அயோத்தியாவில் ஆண்டவன், சூரிய வம்சத்தில் அயோத்தியாவில் ஆண்டு வந்தவன் சகர மகாராஜன். சகர மகாராஜன் வந்து அந்த ராஜ்யத்தை நன்றாக ஆண்டு வந்தான். அப்போ ஒரு தடவை வந்து அஸ்வமேத யாகத்தை நடத்தணும்னு அவன் முடிவெடுத்தான் சகர மகாராஜன். இந்த அஸ்வமேத யாகத்தில் என்ன செய்யணும்னா, அவங்க வந்து ஒரு குதிரையை வந்து விடுவாங்க. அந்த குதிரை எங்கெங்கே போகுதோ அந்தந்த ராஜ்யங்கள் வந்து அந்த குதிரை வந்துச்சுன்னா அந்தந்த ராஜாக்கள் வந்து மன்னர்கள் வந்து அவங்க ஒன்று சகர மகாராஜனுடைய அந்த யார் அந்த அஸ்வத்தை விடுற அந்த மகாராஜனுடைய ஆளுமை ஏற்றுக்கொண்டு சரணடையணும், இல்லைன்னா அவங்க போரிட்டு அவங்கள வீழ்த்தணும். இட்ஸ் லைக் சேலஞ்ச் மாதிரி. இப்போ நான் தான்
நான் தான் பெரிய பேரரசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை அனுப்புகிறாங்க. அந்த குதிரையை பார்த்த உடனே ஒன்று சரணடைஞ்சு எக்ஸப்ட் நீங்கள் ஏற்றுக்கணும், ஓகே சரிப்பா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அடுத்த ராஜ்யத்துக்கு போகும், இல்லைனா போரிடணும். இந்த அஸ்வமேத யாகத்தை வந்து அந்த குதிரையை விட்டு எல்லா ராஜ்யங்களும் போய் அஸ்வமேத யாகத்தின் மூலம் முடிவாக சகர மகாராஜன் வென்றான் என்றார். அவர் தான் இந்த உலகத்துக்கே பேரரசன் ஆகிறார். அவனை எதிர யாரும் கிடையாது. இது பார்த்த உடனே இந்திரனுக்கு கொஞ்சம் லைட்டாக அவர் கொஞ்சம் கவலை வந்துருச்சு. ஸோ இவ்வளோ ரொம்ப ஒரு பேரரசர் வந்து ஆக போகிறாரு நம்முடைய, அவர் அங்கே பேரரசு ஆனப்புறம் அவர் அடுத்து எங்கே டார்கெட் பண்ணுவார்? என்னுடைய பதவியை டார்கெட் பண்ணாலும் பண்ணலாம், நம்முடைய சீட் கொஞ்சம் ஆடுது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இந்திரன் கொஞ்சம் கவலைப்பட்டான். அப்போ என்ன செஞ்சான்னா அந்த யாகத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும், அந்த யாகத்தை நடத்தக்கூடாது. அப்போ என்ன செஞ்சான்னா அந்த குதிரையை வந்து திருடினான் இந்திரன். திருடிட்டு அப்போ யோசிச்சான், சரி இந்த குதிரை திருடிட்டோம், இதை எடுத்து இந்திரலோகத்துக்கு போனால் அங்கே கண்டுபிடிச்சிடுவாங்க, என்ன செய்யலான்னு சொல்லி யோசிக்கிறதுனா இந்த குதிரையை வந்து இன்னொரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன்னா பிளான். குதிரையை திருடினா அஸ்வமேத யாகம் நடக்காது, அஸ்வமேத யாகம் நடக்காட்டி சகர மகாராஜன் வந்து பேரரசன் ஆக முடியாது. இதுதான் இந்திரனுடைய பிளான். சரியா? இப்போ என்ன செஞ்சார்னா அவர் கபிலமுடைய ஆசிரம், அவர் பாவம் அவர் வந்து தியானத்தில் இருக்கார், சாங்கிய யோகம்லாம் சொல்லிவிட்டு தியானத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த பிரச்சனையில் வந்து அவர் கோத்து விடுறாரு நம்ம இந்திரன். அவர் பாவம் அவர் வந்து பாட்டு தியானம் பண்ணுறாரு. இப்போ அந்த குதிரை என்ன செய்கிறாரு, குதிரையை எடுத்துன்னு போய் கபில ஆசிரத்தில் ஒழிச்சு வைக்கிறாரு. சரியா? இப்போ குதிரையை காணும், யாகம் பண்ண முடியாது. சகர மகாராஜ் என்ன செஞ்சான், அந்த 60,000 மகங்களையும் வந்து அந்த குதிரையை போங்க தேடி கண்டுபிடிச்சி வாங்கப்பா, குதிரை இருந்தால் அஸ்வமேத யாகம் முடிக்கலாம், நான் ஆரம்பிச்சிட்டோம், யாகத்தை முடிக்க நேரம் ஆகிடுச்சு, இங்கே எல்லா பக்தர்கள் வந்திருக்கிறாங்க, அர்ச்சகர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, குதிரையும் காணோம், இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு 60,000 பேரையும் அனுப்பியிருக்காரு, போய் அந்த குதிரையை எடுத்துன்னு வாங்க அப்படின்னு. இவங்களும் தேடி தேடி பார்த்துருக்குறாங்க, கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கள் கபிலாசிரமத்துக்கு வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தா குதிரை இருக்குது, கபிலமுனி இருக்கிறாரு, கபிலமுனி ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு. இவங்க பார்த்தாங்க, இவர் தான் அந்த குதிரை திருடி வந்திருக்காரு போல. பார்த்தாங்க, இவன் கோவம் வந்துருச்சு, நாம் வந்து இவர் என்ன ஒரு பெரிய முனிவர்னு பார்த்து இந்த மாதிரி வேலை பண்ணுறாரு அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. அவங்க பார்த்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களாம் நீங்கள் இப்போ பெரிய ஒரு முனிவராக இருக்கீங்க, பெரிய மனுஷர், நீங்கள் இந்த மாதிரி குதிரையை திருடுறீங்க, இது என்ன உங்கள் காரியம்னா அவங்க அவர் மேலே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து தியானத்தில் இருக்கிறார் கபிலமுனி. அப்புறம் வந்து அவர் நீ வந்து ஒரு திருடன் அப்படின்னு வந்து குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கேட்ட உடனே கபிலமுனி கண்ணை திறந்தார். உடனே வந்துச்சு பாருங்க கோபம். அவர் பார்வையால் வந்து அந்த 60,000 பேரையும் கொன்று பஸ்மமாக்கிட்டார் அவங்க 60,000 பேரையும். சரியா? இப்போ அவங்களுடைய அந்திம கிரியை ஆயிடுச்சு, ஒரு வழியாக இறந்துட்டாங்க. ஆனால் அந்திம கிரியை ஆகலை, அந்த கடைசி காரியம்னு சொல்கிறோம் பாரு அதை பண்ணலை. அது சரியாக பண்ணாட்டி அந்த ஜீவாத்மாக்களுக்கு வந்து அடுத்த ஒரு போகிறதுக்கு இடம் இருக்காது. பக்தர்களானா இருந்தால் அவங்க வைகுண்டத்துக்கு போவாங்க, இல்லைனா அவங்க வந்து ஒரு சொர்க்கத்துக்கோ எங்கேயோ போகணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு அந்தியக்கிரியை ஆகாதனால அந்த 60,000 மகங்களும் வந்து ஆவியாக பேய சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ சகரனுடைய மகன்களுக்கு வந்து இதான் நிலைமை ஆகிடுது, அவங்களுக்கு முடிவு தான் ஆயிடுச்சு. இறந்த பிறகும் ஆவியை சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சகரனுடைய பேரன் அம்சுமான் வந்து வர்றாரு. சகரனை கண்டுபிடி என்ன இப்போ தெரியல, 60,000 குதிரையை தேடி காணாமல் போயிடுச்சு, குதிரையை தேடி போனால் 60,000 பிள்ளைலாம் காணாமல் போயிட்டாங்க. இப்போ சகரனுக்கு அவன் கண்டுபிடிக்க முடியல, அவனுடைய பேரன் வர்றாரு. இப்போ அவர் பேரன் பேர் வந்து அம்சுமான். இப்போ அம்சுமான் வந்து போய் கண்டுபிடிச்சி அவர் கபிலாசிரத்துக்கு வர்றாரு. அங்கே தெரிஞ்சு போச்சு 60,000 மகான்களுக்கு நடந்த அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவர் கபிலமுனியிடம் வந்து அவர் கெஞ்சுறாரு, அவங்கெல்லாம் இப்போ அவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்திய கிரியை ஆகலை, அவங்களுக்கு வந்து இப்போ சொர்க்கத்துக்கு போக முடியாது, அந்த சொர்க்க கதி கிடைக்காது, அவங்களுக்கு ஆவே சுற்றிட்டு இருப்பாங்க, இதுக்கு தான் வழி பண்ணுங்க அப்படின்னு கபிலமுனிக்கிட்ட அவர் வந்து கண்ணீர் விட்டு கெஞ்சுறாரு அம்சுமான். அம்சுமான் பார்த்த உடனே கபிலமுனிக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் இறங்கி அவர் சொன்னார், சரி கங்கைன்னு ஒரு நதி வந்து எங்கே துருவலோகம் அங்கே வரைக்கும் சுற்றிட்டு இருக்குது, இங்கே இல்லை அங்கே இருக்குது, மேல் லோகத்தில் வந்து கங்கை இருக்குது, அவள் வந்து பகவானுடைய திருவடிகளிலிருந்து பிறந்தவள் கங்கை. இப்போ அந்த கங்கை வந்து
இங்கே வந்துச்சுன்னா உங்களுடைய இந்த 60,000 பேரும் வந்து அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடும், அவங்க வந்து மேலே உலகத்து போகலாம் அப்படின்னு சொன்னார் அவர். சரி, அம்சுமான் வந்து ஓகேன்னு சொன்னார். அவரும் கங்கை வந்து வரவழைக்கணும், அதான் இப்போ அம்சுமானோட பிளான். அம்சுமானும் முயற்சி செஞ்சார், அவருடைய மகன் திலீபனும் முயற்சி செஞ்சார். அவங்க 2 பேர் முயற்சியிலும் வந்து கங்கை வந்து வரவழைக்க முடியலை. இப்போ அவங்க பண்ண தவங்களை வந்து கங்கை வரவழைக்க முடியலை. இப்போ திலீபனோட மகன் பேர் என்ன? பகீரதன். பகீரதன் வந்து தவம் இருக்கிறான், கடும் தவம் புரிந்தான் பகீரதன். தவத்தின் முடிவில் அவனுக்கு யார் தரிசனம் கிடைச்சது? சிவபெருமான் இல்லை, இல்லை, பிரம்மா தரிசனம் கிடைச்சது. இங்கே பிரம்மா என்ன சொல்லியிருக்கு? பிரம்மா வந்து நம்ம ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை வணக்கத்துடன் வரவேற்று உபசரிப்பதற்காக பிரம்மதேவர் பகவானின் பாத நகர், கங்கை வந்து பிரம்மலோகத்தில் தான் இருக்குது, லாஸ்ட் ஆஃப் பிரம்மலோகம் தானே. ஸோ பிரம்மதேவர் பகவானின் பாத நகங்களிலிருந்து வெளிப்படும் நீரை சேகரித்து அவர் கொடுத்தார். இப்போ பிரம்மா என்ட்ரா வராரு, பிரம்மா வந்து தரிசனம் கொடுக்குறாரு பகீரதனுக்கு. அவர் கேட்டார், இப்போ பகீரதா சொல்லு என்ன வரம் வேண்டும்னு கேட்டார் அவர். பகீரதன் வந்து பிரம்மா திருவடிகள் விழுந்து காலில் விழுந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என்னுடைய முன்னோர்கள், அவருடைய இப்போ ஆயிடுச்சு, இப்போ யார் சகரன், அவருடைய மகன்கள், சகரனுடைய பேரன் அம்சுமானுடைய மகன் திலீபன் மகன் பகீரதன், அவங்க முன்னோர்கள் ஆகிட்டாங்க, பல வருஷங்களை கடந்து போயாச்சு. இந்த மாதிரி அவங்களுக்கு சாபத்தின் காரணமாக அவங்களால் மேல் லோகத்தை போகலை, சொர்க்கத்துக்கு போக முடியலை. தயவு செஞ்சு நீங்கள் வந்து கங்கையை கொஞ்சம் நீங்கள் அனுப்பி வச்சுங்க, பிரம்மலோகத்தில் இருக்குது, நீங்கள் கங்கையை நீங்கள் கொஞ்சம் அனுப்பி வச்சிங்கன்னா அவங்க கங்கையினுடைய அந்த புனிதத்தின் காரணமாக இவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடும், இவங்களுக்கு வந்து மேல் லோகத்துக்கு போகலாம் அப்படின்னு பகீரதன் கேட்டுக்கொண்டான். பிரம்மா சொன்னார், சரி கங்கையை நான் அனுப்புகிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவள் ரொம்ப சக்தி வாய்ந்தவள். எங்கே? பகவானுடைய திருவடிகளிலிருந்து பிறந்தவள் கங்கை, மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவள் வந்து நேரடியாக பிரம்மலோகத்தில் டைரெக்டாக வந்து பூலோகத்துக்கு வந்தால் அந்த சக்தி, அந்த ஃபோர்ஸ்னாலே வந்து இங்கே நிறைய வந்து இங்கே வந்து ஒரு பல என்ன சொல்கிறது, வெள்ளங்கள் போன்ற ஒரு தவிர்க்க முடியாத ரொம்ப ஒரு இயற்கை சீற்றம் ஆகிடும், பூலோகத்தால் தாங்க முடியாது, அவருடைய சீற்றத்தை வந்து பூலோகத்தால் தாங்க முடியாது அப்படின்னு சொன்னார். பகீரதன் பார்த்தார், ஐயோ ஒரு வழி, எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான், இத்தனை வருஷமாக தவம் இருந்து என்னுடைய தாத்தா அப்பா எல்லாம் தவம் புரிந்து ஒரு வழி நான் வந்து இப்படியே இந்த பிரம்மாவோட தரிசனம் கிடச்சிருச்சு, இப்போ அந்த தவங்கள்லாம் பலனெல்லாம் போயிட போகுது அப்படின்னு கவலைப்பட்டார். இப்போ வந்து பிரம்மா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு. என்ன சொன்னார்னா, பகீரதா இப்போ நீ வந்து சிவனை நோக்கி தவம் புரி, சிவபெருமானுக்காக தவம் புரி, அவரால் வந்து இந்த கங்கையோட சீற்றத்தை வந்து கொஞ்சம் அடக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ பகீரதன் வந்து அவன் வேலை வந்து பாதி தான் முடிஞ்சிருக்குது, திருப்பி தவத்தில் வந்து ஈடுபட்டு அவனுக்கு வந்து சிவனுடைய தரிசனத்துக்காக தவத்தில் ஈடுபட்டான் பகீரதன். அந்த தவத்தை மேய்ச்சி வந்து இப்போ சிவபெருமான் தரிசனம் கொடுக்குறாரு பகீரதனுக்கு. அப்புறம் அவர் வந்தோன்னே சொன்னார், எனக்கு தெரிஞ்சு போச்சு, விஷயம் தெரியும் எனக்கு, நீ எதற்காக நீ தவம் புரியிற விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீ எந்திரி அப்படி சொல்லிட்டு சிவபெருமான் சொன்னார். அவர் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே சிவபெருமான் வந்து தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து அந்த ஜடாமுடியின் மேல் கங்கையை விழும்படி செய்தார். ஸோ பிரம்மா வந்து என்ன நடக்குதுங்க, பிரம்மா சிவபெருமானை வணக்கத்துடன் வரவேற்று உபசரிப்பதற்காக பிரம்மதேவர் பகவானின் பாத நகங்களிலிருந்து வெளிப்படும் நீரை சேகரித்து அவர் கொடுத்தார். இப்போ அந்த பிரம்மலோகத்தில் இருக்கிற நீர் வந்து இப்போ எல்லாரும் துருவ மகாராஜன் சப்த ரிஷிகள்லாம் தலையில் ஏற்று இப்போ சிவபெருமான் வந்து அந்த புனித நீரை வந்து தன் தலையில் ஏற்றுக்கொள்கிறார். தலையை ஏற்றுக்கொண்டு ஜடாமுடியை விரித்து அந்த ஜடாமுடியில் வந்து நீரை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சொட்டு தண்ணியும் கொட்டலை. அங்கிருந்து டைரெக்டாக வந்து அவர் சொல்கிறார், இப்போ கங்கையை நீ வந்து பகீரதன் பின்னாடி போ, பகீரதன் எங்கே போக சொல்கிறாரோ நீ அங்கே போ, உன்னுடைய வேலை அங்கே தான் இருக்கு, நீ அங்கே தான் போகணும், பகீரதன் எங்கே சொல்கிறோம் அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்படியே வந்து கங்கை வந்து அதே மாதிரி பகீரதன் பின்னாடி போனால்
இதுக்கேட்டில் வந்து இன்னொரு, இது பாகவத் இல்லாத ஒரு சின்ன ஒரு சரித்திரம் இருக்குது. அவள் போகும்போது ஜாக்னு என்ற ஒரு முனிவர், இப்போ போயிட்டுருக்கிறா, கங்கை போயிட்டுருக்குது. வழியில் வந்து ஜாக்னு என்ற ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு கங்கை வந்தாள். கங்கை வந்தப்போ அவள் பார்த்தா, சரி இது ஒரு முனிவர் ஆசிரமம், கொஞ்சம் நம்முடைய வேலை கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்னுடைய முனிவரோட ஆசிரமத்தை வந்து வெள்ளத்தால் வந்து அவள் வந்து நிரப்பிட்டான், தண்ணியை நிரப்பிட்டான், வெள்ளம் ஆயிடுச்சுப்பா அந்த ஆசிரமத்தில். ஜாக்னு ரிஷி வந்து தவத்தில் இருந்தார், கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிறாரு. அவர் இப்போ திறந்து பார்த்தோன்னா தன்னுடைய ஆசிரமம் வந்து வெள்ளத்தால் மூழ்கி இருக்குது. பார்த்தா இன்னும் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ நாள் கண்ணை தாம்பு ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லை, கண்ணை திறந்து பார்த்தா இங்கே ஒரு வெள்ளமாக இருக்குது. ஏன்னா கங்கை போயிருக்கு அந்த பக்கம். அப்புறம் தெரிஞ்சு போச்சு, இது காரணம் வந்து அந்த கங்கை நீர். கண்ணை மூடி அந்த தியானத்தால் வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த நீரை வந்து ஜாக்னு முனிவர் விழுங்கிட்டார். காட்டுற, நீ என்னோட தவத்தை நீ கெடுக்கிறதுக்காக நீ சும்மா அந்த பக்கம் சைடில் போயிருக்கலாம், அதை விட்டு ஏன் ஆசிரம் முழுக்குன்னு தான் நீ போடணுமா, உனக்கு நான் ஒரு பாடம் போட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த முழு கங்கை நீரையும் விழுங்கிட்டார். பகீரதனுக்கு சந்தோஷம், என் பின்னாடி கங்கை வரான்னு பார்த்தா இப்போ கங்கையை காணோம். ஏன்னா டைவர்ஷன் ஆகிடுச்சு. இப்போ கங்கை எங்கே போயிடுச்சு? ஜாக்னு என்ற அந்த முனிவருடைய வயிற்றுக்குள்ளே இப்போ கங்கை போயிட்டான். கங்கா பார்க்குறா, ஐயோ முதல்ல நான் வந்து என் பாட்டுக்கு போயிருக்கலாம், சும்மா நான் விளையாட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பண்ண போகி இப்போ நான் வந்து மாட்டிக்கிட்டேன். முதல்ல ஃப்ரீயாக இருந்தேன், ஏன்னா நதிகள் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும், நான் எங்கேயும் போக வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ பகீரதன் பார்த்தாரு, ஐயோ நதியை காணமே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு பெரிய ஒரு தவத்தில் ஈடுபட்டு இப்போ எல்லாம் பாலா போச்சு, அவர் தேடிட்டு இருக்கார், நதியை காணோம். அப்புறம் பார்த்தார், திருப்பி போய் பார்க்கும்போது அந்த ஜாக்னு ஆசிரமத்துக்கு வந்தார். அங்கேருந்து நதி பாஸ் ஆகலை. அவர் வந்து திருப்பி நதி அந்த முனிவருக்கு, ஜாக்னு முனிவர்கிட்ட கேட்டு, இங்கே ஒரு நதி பார்த்தீங்களான்னு கேட்டார். அவர் வழக்கமாக நாம் என்ன சொல்லுவோம், அதாவது காணாமல் போச்சுன்னா என்னுடைய பணத்தை பார்த்தீங்களா, என்னுடைய பர்ஸை பார்த்தீங்கன்னு கேட்போம். அவர் இங்கே நதியை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. இது ஒரு நகைச்சுவையில் வந்து கிணத்தை காணான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நதியை காணோம் சுவாமி பார்த்தீங்களான்னு கேட்டார். அப்புறம் பகீரதான்னு சொன்னார், அதை ஜாக்னு முனிவர் சொன்னார் பகீரதை பார்த்து, ஓ நீ கங்கையை சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். ஆமானார். எங்கேயும் இல்லை, இங்கே இருக்குதுன்னு காட்டான் அவர். நான் விழுங்கிட்டேன், நான் அவருக்கு பெருமையாக இருக்குது, நான் ஒரு நதியை விழுங்கிட்டேன் அப்படின்னு பெருமையாக காட்டுறேன், நான் நதியை விழுங்கிட்டேன் அப்படின்னு. பகீரதன் வந்து அழாத குறை, சுவாமி நீங்கள் தான் இப்படி வழிகாட்டணும், இந்த நதியினால் தானே என்னுடைய முன்னோர்களுக்கு வந்து சொர்க்கத்தினுடைய அந்த பாதையை வந்து கிடைக்க போகுது, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், முழு கதைன்னு சொல்லிட்டார் அவர். ஜாக்னுக்கு வந்து பரிதாபமாக இருந்துச்சு. இப்போ வந்து அவர் சரி நான் வந்து நதியை விடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கங்கையை வந்து தன்னுடைய வயிற்றுலேருந்து அவர் வந்து விடுவிச்சார். இப்போ வந்து கங்கை கொஞ்சம் புரிஞ்சு, அதனால தான் கங்கைக்கு வந்து ஜாக்னவின்னு ஒரு பேர் இருக்குது. ஜாக்னு ரிஷிலேருந்து வயிற்றுல இருந்தனால ஜாக்னவின்னு அவளுக்கு ஒரு பேர். அப்படியே வந்து திருப்பி கண்டினியூ பண்ணி பகீரதனுடைய பின்னாடி போய் கங்கை புரிஞ்சு போச்சு, நாம் வந்து ரொம்ப சேட்டை காட்டக்கூடாது, சைலண்ட்டாக பகீரதன் சொல்கிற பாதையில் சைலண்ட் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போனோம். நாம் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணால் இது ஒரு பாடம் நமக்கு. நம்முடைய சர்வீஸ் வந்து பகவானுக்கு நம்முடைய கைங்கரியம் சேவை வந்து சைலண்ட்டாக நம்ம பண்ணணும், அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுடைய இப்போ ஜாக்னு வந்து அவர் வந்து தவறு இருக்கிறாரு, அதை வந்து இவர் டிஸ்டர்ப் பண்ணி அதனால் வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி நாமளும் மற்றவங்க சர்வீஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்முடைய சர்வீஸ் வந்து 7 பண்ணணும், சரியா? இப்போ வந்து பகீரதனுடைய பின்னாடி போய் அந்த பஸ்மம் அந்த 60,000 மகனுடைய பஸ்மத்தை வந்து கரைச்சி அவள் வந்து இந்த நீருக்கு, இந்த உலகத்துக்கு வந்தாள். அதனால் வந்து அவளுக்கு வந்து பகீரதின்னு பேர் இருக்குது. அதே மாதிரி ஜாக்னவின்னு இன்னொரு பேர் கங்கைக்கு. கங்கையினுடைய சரித்திரம். ஸோ இதில் வந்து நமக்கு தெரியுது பகவானுடைய அற்புதம், பகவானுடைய மகத்துவம் நமக்கு தெரியுது. பிரபுபாதா அதான் சொல்கிறாரு, பகவான் வந்து இரண்டற்ற ஒருவராவார், அதனால் தம்மை பல வழிகளை விரிவடைய செய்கிறார், வேதங்கள் இதை உறுதி செய்கின்றன அப்படின்னு பிரபுபாதர் வந்து பகவானுடைய மகத்துவத்தை சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, லக்ஷ்மியும் பிரம்மா சிவன், இங்கே பிரம்மா சிவன்லாம் பார்த்தோம், பிரம்மா சிவன் போன்ற சக்தி வாய்ந்த தேவர்களும் விஷ்ணு அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளனர்.
எனவே உண்மையாகவே பரமபுருஷன் என்று அழைக்கப்படுவதற்கு முகுந்தனை விட வேறு யார் அதிக சக்தி வாய்ந்தவராக இருக்க முடியும்? இதை நாம் பார்த்தோம் என்றால் இதே விளக்கம் 9ஆம் அத்தியாயம் பகவத்கீதை 9ஆம் அத்தியாயத்தில் நமக்கு கிடைக்குது. 9ஆம் அத்தியாயத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தன்னுடைய வைபவத்தை அழகாக எடுத்து சொல்கிறாரு. அகம் கிரதுர் அகம் யக்ஞ சுதாகம் அகம் ஔஷதம், யாகங்களும் நானே, முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பிதாகம் மசி ஜகதோ மாதா தாத்தா பிதாமகா வேத்யம் பவித்திரம் ஓம்கார ரிக் சாம யஜுரைவச்ச, நான் தான் அகிலத்தின் தந்தை, தாய், காப்பவனும் பாட்டனாரும் பிதாமகனும் நான் தான். அப்புறம் கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹிருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்வியம், நான் தான் கதிஹி, நான் இலக்கு, பர்த்தா நான் தான் காப்பவன், நான் தான் தலைவன், சாட்சி வசிப்பிடம், அடைக்கலம் எல்லாமே நான் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே விளக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் தபாம்யஹம் அகம் வருஷம், நான் தான் வெப்பத்தை கொடுப்பவன், மழை தடுப்பவனும் கொடுப்பவனும் நான் தான், நானே நித்தியமும் நானே, மரண உருவம் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. இந்த மாதிரி பகவான் தன்னை எந்த வழியிலும் நான் பகவானை வழிபட முடியும். எதுக்கு சொல்கிறாருன்னா, இதுக்கு முந்தைய இடத்துல அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, சததம் கீர்த்தியவந்தோ மாம் யதந்தஷ திருடவிரதா நமஸ்யந்தஷ மாம் பக்தியா நித்தியுக்தா உபாசதே. அதாவது பகவானோட மகாத்மாக்கள், அந்த பக்தர்கள் எப்பொழுதும் பகவானுடைய மகிமைகள், அவரை கீர்த்தனைகள் மூலமாக அவரை புகழ்ந்து பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சில பேர், இப்போ எல்லாரும் பகவான் பக்தர்கள் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் மகாத்மாக்களாகி பக்தர்களாகி பகவானை எந்நேரம் வழிபட்டு இருக்க மாட்டாங்க. சில பேர் பகவானை வழிபடாமல் இருப்பாங்க, கிருஷ்ணனை வழிபடாமல் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி நன்மை பெறுவதுன்னா, இந்த மாதிரி இன்டைரக்டாக வெப்பமும் நானே, நித்தியமும் நானே, மாதா தாத்தா பிதாமகா பிதாகம் அசி ஜகத்தோ, அவர் தான் எல்லாருக்கும் பிதாவாகிறான்னு சொல்லி அந்த எண்ணத்தில் நாம் பகவானை வழிபட முடியும். இது இன்டைரக்ட் வர்ஷிப் மாதிரி. சரி, அவங்க எப்படி என்னை வழிபடுகிறார் அப்படின்னு பார்த்தோம் என்றால், அப்போ என்ன சொல்கிறான்னா, த்ரைவித்யாமாம் சுமபாஃப் பூதபாபா யஜ்ஞைர் இஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாதி சுரேந்திரலோகம் அஷ்டந்தி திவ்யான் திவிதேவ போகான். அதாவது ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இது மறைமுக வழிபாடு. எல்லாம் சொன்னதெல்லாம் மறைமுக வழிபாடு, நேர்முக வழிபாடு கிடையாது. சில பேர் நேரடியாக வழிபடுறதுக்கு விருப்பம் இருக்காது. எல்லாரும் கிருஷ்ணர் தான் பரம்பொருள், பரமபுருஷர் பகவான் சொன்னோன்னா ஏன் கிருஷ்ணன் மட்டும்தான் பகவான் அவங்களுக்கு தோணும். இல்லை எனக்கு வேறு மாதிரி, எனக்கு என்னோடய டேஸ்ட்டு, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம். அவங்களுக்காக வேதங்கள் இந்த சோமரசத்தை அருந்துபவர்கள், இந்த சொர்க்கத்தை அடைவதற்கு வழிபடுபவர்கள் இருப்பாங்க. அந்த வழிமுறை மூலமாக மறைமுகமாக என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மையடைந்து புண்ணியமான இந்த லோகத்தில் பிறவியெடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். அந்த வழிபட்டால் இந்த லோகத்துக்கு போகலாம். தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரை தர்மம் அனுப்பிரபன்னா கதாகதம் காம காமா லபந்தே. சரி, அங்கே போய் தேவலோகத்தை அடைஞ்ச அப்புறம் என்னாகும்? அவங்க சேர்த்த புண்ணியம், அவங்க பண்ண அந்த வழிபாட்டின் பலனாக கிடைத்த புண்ணியம் மெல்ல மெல்ல தீர்ந்து கொண்டே முடிந்து கொண்டே வரும். ஸ்வர்கலோகத்தில் அத்தகு பரஞ்சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலங்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண லோகத்தில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலன் இன்பத்திற்காக தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பிறப்பினை அடைகின்றனர். கதாகதம் காமல், உங்களுக்கு காமம் இருந்து அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக பகவானை வழிபட்டால், மறைமுகமாக தேவர்களை வழிபட்டு, தேவர்களை ஏன் வழிபடுறாங்க? பகவத்கீதை சொல்லிடு காமைஸ்தைச ஹிருதஜான பிரபத்யந்தி அந்நிய தேவதாக, காமத்தை நிறைவேற்றுவதற்காக. சில ஆசைகள் இருக்கும், எனக்கு அது வேணும், பணம் வேணும், நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், செல்வம் வேணும், நல்ல மனைவி வேணும். இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும்போது அந்த தேவர்களை வழிபடுவது உண்டு. அப்படி தேவர்களை வழிபட்டால் அது மறைமுகமான வழிபாடு. அதே மறைமுகமான வழிபாடு, அதை பார்க்கலாம். ஆனால் இது இருக்கும்பொழுது பகவான் என்ன சொல்கிறான்னா, இப்படியும் சில பேர் வழிபடுறாங்க, அண்ணா என்னை நேரடியாக வழிபடுபவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா,
அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம். யோகக்ஷேமம் வகாமியம். நான் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கிறேன். இல்லாதவற்றை கொடுத்து இருப்பவற்றை காத்து நான் பாலிக்கின்றேன். யாரை? எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கு நான் அவங்களை பார்த்துக்கிறேன். இல்லாதவற்றை கொடுத்து அவர்களை நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ முதல்ல மறைமுக வழிபாடு ஆயிடுச்சு, நேர்முக வழிபாடு ஆயிடுச்சு. என்ன நேர்முக வழிபாடு? பகவானின் நென்னேரவும் அனன்ய பக்தினா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர நான் வேறு யாரையும் வழிபட மாட்டேன். எனக்கு அவர் மட்டும் போதும். என்னுடைய ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகள்லாம் அவர்கிட்டே தீர்த்துக்கிறேன். எனக்கு வேறு எந்த தேவர்கள் எந்த பக்தியும் வேண்டாம். அனன்ய பக்தினா அவரை மட்டும் நான் பக்தியோடு வழிபடுவதுதான் அனன்ய பக்தி. சரி, இப்போ அந்த அனன்ய பக்திக்கும் அந்த மற்ற அந்த மறைமுக பக்தி என்ன வித்தியாசம்னா பகவான் சொல்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில், ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாம் ஏவ கௌந்தேய யஜந்தி அவிதிபூர்வகம். அதாவது மற்ற தேவர்களை, ஏபி அந்நிய தேவதா பக்தியா, மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். ட்விஸ்ட்டு, அவங்கள வழிபட்டாலும் அவங்க என்ன தான் வழிபடுறாங்க? அவங்க ஒரு வழியை பார்த்தீங்கன்னா பகவான் சொல்கிறாரு, குந்தியின் மகனே, ஆனால் அத்தகு வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும். அந்த வழிபாடு கூட என்னை நோக்கி தான் வழிபடுறாங்க, ஆனால் அவிதிபூர்வகம். அவிதிபூர்வகம், விதி என்றால் விதிக்கப்பட்ட விதிகளின்படி அமைக்கப்பட்ட வழிபாடு. அவிதிபூர்வகம் என்றால் தவறான வழியில், விதிகளுக்கு அப்பாற்பட்டு, விதிகளை எதிர்த்து அதற்கு விதிவிலக்காக இருக்கும் வழிபாடு. அது என்ன அர்த்தம்னா பிரபுபா சொல்கிறாரு, உதாரணமாக மரத்தின் வேரை விட்டுவிட்டு இலைகளிலும் கிளைகளிலும் ஒருவன் நீர் ஊற்றினால் அவன் அச்செயலை போதுமான அறிவின்றி செய்வதாக அல்லது விதிகளை கடைப்பிடிக்காமல் செய்வதாக ஏற்க வேண்டும். பிரபு உதாரணம் கொடுத்துருக்காரு. என்ன விதிகளை கடைப்பிடிக்காமல் அவிதி பூர்வகம்னா, நாம் மரத்தை நாம் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோன்னா அந்த வேருக்கு தண்ணி ஊற்றணும். நமக்கு கிளைக்கு ஊற்றலாம், இலைக்கு ஊற்றலாம், தவறு கிடையாது. ஆனால் அதெல்லாம் டைரக்ட் வர்ஷிப் இல்லை. டைரெக்டாக நாம் மரத்துக்கு நீர் ஊற்றுனோன்னா வேர்களுக்கு ஊற்றணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நான் வேர் கூத்துற மாதிரி கிளை கூத்துறேன், இலை கூத்துறேன், எல்லா பாகங்களும் ஊற்றுனா நீங்கள் ஊற்றலாம். ஆனால் அது விதிக்கு எதிர் என்ன சொல்கிறது, விதிக்குட்படாத ஒரு வழிபாடாக சொல்லப்படுகிறது. இன்னொரு உதாரணம் சொல்கிறார் பிரபுபாத். அதுபோல் வயிற்றிற்கு உணவளிக்காமல் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு சேவை செய்வதும் முட்டாள்தனமாகும். பரமபுருஷ பகவானின் அரசாங்கத்தில் அதிகாரிகளாகவும் இயக்குநர்களாகவும் செயல்படுபவர்களே தேவர்கள். புரிஞ்சுதே? இப்போ அந்த மாதிரி ஒரு மரத்தினுடைய அங்கங்களாக வகிக்கப்படும் இலைகள் கிளைகள் போல நம்முடைய உடலின் அங்கங்களாக வகிக்கப்படும் மற்ற எல்லா உடல் பாகங்கள் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய வெவ்வேறு துறைகள், அந்த வெவ்வேறு அங்கங்களாக வகிக்கப்படுபவர்கள் தான் தேவர்கள். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு இயக்குநராக அதிகாரியாக இருப்பவர்கள். நம்முடைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெட்டாக இருப்பவர் தான் தேவர்கள்னு சொல்லப்படுபவர்கள். இந்திரன், வருணன் எல்லாம். அதிகாரிகளாலும் அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டுமே ஒழிய அதிகாரிகளாலும் இயக்குநர்களாலும் விதிக்கப்பட்டது அல்ல. என்ன அர்த்தம்? நாம் டைரெக்டாக அந்த ஆஃபீஸ்கிட்ட போய் லஞ்சம் கொடுத்து வேலை செய்கிறது தப்பு. அரசாங்கம் என்ன சொல்லுது, சட்டப்படி என்ன சொல்லப்படுகிறது, அந்த சட்டப்படி நாம் செயல்படணும். சட்டத்துக்கு மீறி போனால் அப்போ கண்டிப்பாக தண்டனை வரும். அந்த மாதிரி நாம் அவிதிபூர்வகம் டைரெக்டாக தேவர்களும் இயக்குநர்களும் போய் நாம் சந்திக்கிறத விட சாஸ்திரப்படி சொல்லப்படும் விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதிகாரிகளும் அதுபோல் ஒவ்வொருவரும் முழுமுதற் கடவுளையே வழிபட வேண்டும். அத்தகு வழிபாடு இறைவனின் பல்வேறு அதிகாரிகளையும் இயக்குநர்களையும் தாமாகவே திருப்தி செய்யும். அதிகாரிகளும் இயக்குநர்களும் அரசின் பிரதிநிதிகளாக செயல்படுகின்றனர். அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது சட்டவிரோதமாகும். அருமையான உதாரணம் சொல்கிறார். லஞ்சம் கொடுப்பது, பகவான் தான் எல்லாருக்கும் முழுமுதற் கடவுள், பூர்ண பகவான், எல்லாருக்கும் காரணத்துக்கும் காரணமானவர் அவர்தான், சர்வ காரணம். ஆக நாம் அவரை நேரடியாக வழிபட முடியும். அவருடைய திருநாமங்களை உச்சரித்து அவருக்கு நம்முடைய அடுத்த ஸ்லோகத்தில் வரும், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் சொல்லிட்டு அது எப்படி வழிபட வேண்டும் என்று இந்த
அத்தியாயத்தில் வந்து பகவான் சொல்லுவார், இந்த மாதிரி வழிபடணும், பக்தியோடு வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பக்தியோடு நாம் பகவானை வழிபட்டோம் என்றால் எப்படி வந்து வேருக்கு தண்ணி ஊற்றினா அந்த முழு மரமே நன்மை பெறுமோ, அதே மாதிரி பகவானை டைரக்டாக நாம் வழிபட்டோம் என்றால் எல்லா தேவர்களும் திருப்தி அடைவாங்க, எல்லா ஜீவாத்மாக்களும் திருப்தி அடைவார்கள். இது ஒரு பூர்ணமான ஒரு வழிபாடு, கம்ப்ளீட். நாம் வந்து அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு தேவர்கிட்ட போக தேவையில்லை, ஒன்றா பகவான் வழிபட்டால் போதும். இதுக்கு உதாரணமாக தான் பல பக்தர்கள் இருக்கிறாங்க. அதான் பிரபுபாத் கூட இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சிவபெருமான், பிரம்மதேவர் போன்றவர் சுதந்திரமான சக்தி உடையவர்கள் அல்ல. அவங்க ஏதாவது வரம் கொடுத்தா கூட அதுக்கு சாங்ஷன் செய்கிற ஒருத்தர் இருப்பார். யாரை சாங்ஷன் செய்கிறது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சாங்ஷன் செய்வார். அந்த சாங்ஷன், அது வர அதிகாரம் இருந்தால்தான் இந்த வரங்கள் கூட நாம் பெற முடியும் அப்படின்னு பிரபுபாதிங்க சொல்கிறாரு. இதற்கு வந்து உதாரணமாக பல பக்தர்கள் இருக்கிறாங்க. எப்படி நாம் டைரெக்டாக கிருஷ்ணரை வழிபட முடியுமா? வழிபட்டால் பகவான் எப்படி நம்முடன் அவர் வந்து அந்த அன்புக்கு அவர் நாம் கொடுக்கும் அந்த பக்தி அதுக்கு கைமாற என்ன செய்வார் அப்படின்னு சில உதாரணங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் நம்முடைய சம்பிரதாயத்தில். யாருக்காக என்ன தெரியுமா? வம்சிதாஸ் மகாராஜ், ரகுநந்தன் தாஸ் டாக்கூரா, 2 பேருடைய நினைவு நாள், அவருடைய மறைந்த நாள் இன்று. ஸோ அவர்களை கொஞ்சம் நினைவு வந்து பார்க்கலாம் கொஞ்சம் சில நிமிடங்கள். ரகுநந்தன் தாஸ் டாக்கூர் வந்து முகுந்ததாஸ் என்றவருடைய மகன். இவர் கூட முகுந்ததாஸ், அவர் வந்து சைத்தன்ய மகாபுருடைய நித்திய சகாக்கள் ஒருவர். இந்த முகுந்ததாஸின் மகன் தான் ரகுநந்தன் தாஸ் டாக்கூர். இந்த ரகுநந்தன் தாஸ் டாக்கூர் வந்து சின்ன வயசு இருக்கும்போது அவங்க இருந்த ஒரு ஊர் வந்து ஸ்ரீகண்ட், வங்காளத்தில் ஸ்ரீகண்ட் என்ற ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு பாரம்பரியமாக ஒரு கோவில் இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்ரீ ராதா கோபிநாத்தை வந்து வழிபட்டு வந்தாங்க. அப்போ முகுந்ததாஸ் வந்து ஒரு தடவை அவருக்கு இங்கே ஒரு வேலை விஷயமாக ஊர் விட்டு போக வேண்டியிருந்துச்சு. அப்போ அவர் தான் வந்து ராதா கோபிநாத் அவங்களுடைய திரு விக்கிரகங்களை வந்து அவர் தான் வழிபட்டு வந்தார். இப்போ வழிபாடை பார்க்குறதுக்கு யாராவது தேவை தானே. அவருடைய மகன் 5 வயசு பையனான அந்த ரகுநந்தன் தாஸ் டாக்கூர்கிட்ட வந்து அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு வந்து, இந்த மாதிரி நீ வழிபாடு செய், அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் எல்லாம் நீ வந்து படைக்கணும், அவங்க வந்து பகவான் திரு அமுது செய்வதற்கு நீ வந்து அந்த போகா வந்து நீ படங்கள் படைக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லிக் கொடுத்தார் அவர். அந்த பையனும் வந்து பக்தியோடு ஸ்ரத்தையோடு, சரி பகவான் சாப்பிட்றதுக்காக நான் வந்து அம்மா வந்து சமைச்சு கொடுப்பாங்க, அது வந்து நான் எடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து ஏற்பாடு செய்யணும் கேட்டுக்கொண்டு சரி புரிஞ்சு. அதே மாதிரி முகுந்தாஸ் வந்து போனார். ரகுநந்தன் தாஸ் டாக்கூர் அதே மாதிரி பகவான் முன்னாடி அந்த அந்த தாலி, அந்த பிளேட்டை வச்சு, அந்த நைவேத்திய தலிகையை வச்சு அவர் வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி பார்த்தாரு. ஒன்றுமே ஆகலை. இல்லையே, பகவான் சாப்பிட்ணும் தானே, லன்ச் டைம் ஆச்சு, அவர் பசிக்குமே, அவர் பிளேட் இருக்குது சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஐயோ தப்பு ஏதோ பண்ணிட்டோம், தப்பு ஏதோ ஆயிடுச்சு, அப்பா வந்து கேட்டார்னா திட்டுவார், தவறாயிடுச்சுன்னு அவனுக்கு வந்து கொஞ்சம் கவலை ஆயிடுச்சு பையனுக்கு. திருப்பி வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. அந்த ராதா கோபிநாத் பார்த்து அழுது வந்து, தயவு செஞ்சு அப்பா திட்டுவார், நான் தவறு செஞ்சுருப்பேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் வந்து எப்படியாவது நான் படைச்ச இந்த உணவை வந்து சாப்பிடணும், தயவு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு வந்து பிரார்த்தனை செஞ்சான். அழுது வந்து பிரார்த்தனை செஞ்சான். அவன் அழுதது மாதிரி போலவே அவன் பக்தியால் வந்து பகவான் வந்து விக்கிரமாகவே தன்னுடைய அந்த பிரசாதத்தை, அந்த கொடுத்த அந்த தலிகையை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார், திரு அமுது செய்து கொண்டார். இது வந்து பார்த்தோன்னே அந்த பையனுக்கு திருப்தி, அப்பாடா சாப்பிட்டாரு, இப்போ எனக்கு வேலை கொடுத்த வேலை நான் சரி செஞ்சுட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு திருப்தி. அந்த அப்பா முகுந்தாஸ் வந்தார் திருப்பி. அவர் வந்தோடனே சரி வீட்டில் கேட்டார் பையன்கிட்ட, எங்கே பிரசாதம் கொண்டு வா அப்படின்னாரு. அது பிரசாதமா, நீங்கள் ஆஃபர் பண்ணி சொன்னீங்க, பகவான் சாப்பிட்டாரு, நான் பிரசாதம் எங்கே போகிறது, எதுவுமே இல்லைன்னு சொன்னார் அவர். எதுவுமே இல்லையா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. சரி அவர் தெரியும் பையன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு, இருந்தாலும் அவன் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறான், நான் உணவை படைத்தேன், பகவான் வந்து சாப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறான். அவரும் பார்த்தாரு, சரி பையன் பொய் சொல்ல மாட்டான். சரி இன்னொரு நாள் என்ன செஞ்சார்னா, திருப்பி அவர் வந்து பையன்கிட்ட சொன்னார் அவர், இந்த மாதிரி நீ இன்றைக்கும் நீ வந்து நெய்வேத்தியம் வை பார்க்கலாம்னு சொல்லி, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கேயும் போகல, திருப்பி மறைஞ்சிருந்து அந்த கர்ப்பகுடியில் மறைஞ்சிருந்தார். இங்கே ஒரு இடத்துல ஓரம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தார் அவர் என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி பையன் வந்து பிளேட்டை வைக்கிறான், தட்டை வச்சு மந்திரம் சொல்கிறான், பார்க்குறான், ஒன்றும் ஆகலை. திருப்பி அழுது அவன் வந்து
பக்தியோடு கேட்குறான், பெருமாள் நீங்கள் சாப்பிடுங்க, பகவான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. முகுந்தாசும் மறைஞ்சிட்டு பார்க்குறாரு. பகவான் வந்து ஒரு கை எடுத்து சாப்பிட எடுக்கிறார், ஒரு லட்டு எடுத்து வாயில் வைக்கிறாரு, பாதி லட்டு சாப்பிட்றாரு. சாப்பிடுன்னு தெரிஞ்சு போச்சு, முகுந்தாஸ் அங்கே மறைஞ்சிட்டு பார்க்குறாருன்னு சாப்பிடிச்சிட்டாரு. அப்படியே கையில் பாதி லட்டு இருக்கும், அவ்வளோதான். அப்படியே இருந்தார், விட்டார். அவர் சாப்பிடல, முழுசு சாப்பிடல. ஆனால் முகுந்தாஸுக்கு இது போதும், அவர் புரிஞ்சு போச்சு. இப்போ அது புரிஞ்ச உடனே அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, எனக்கு தரிசனம் கொடுக்காது, நான் எவ்வளோ நான் படைச்சிருப்பேன், என்னுடைய மகனுடைய இந்த பக்திக்காக அவரே வந்து சாப்பிட்ருக்காரு. இது ரகுநந்தன் தாஸ் டாக்கருடைய மகத்துவம், அவருடைய ஒரு முக்கியமான லீலை. இப்போ இன்றைக்கி வந்து இன்னொரு ஆச்சாரியர், இவர் ஆச்சாரியர்னு சொல்கிற விட இவர் ஒரு பாபாஜி மகாராஜ், அவதூதர்னு சொல்கிறாங்க. இந்த அவதூதர்னா யார்? யாருக்கா தெரியுமா? அவதூதர்கள்னால் யார் தெரியல. அவதூதர்னா யார் தெரியுமா உங்களுக்கு? அது ஒன்று சரி. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தினால் சொல்லப்படும் விதிமுறைகள் அவங்க வந்து பின்பற்ற மாட்டாங்க, அதற்கு அப்பாற்பட்டவர்கள். சமுதாயத்தில் சொல்லப்படும் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், எல்லா விதமான விதிகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் அவதூதர்கள். அவங்க எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க பக்தி வந்து அவங்க வழியில் அவங்க பக்தியில் இருப்பாங்க. நமக்கு பார்த்தா நமக்கு வந்து தப்பாக தோணும், என்ன இது? உதாரணத்துக்கு வம்சிதாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து அவர் வந்து கோவணம் கட்டு தான் இருப்பார். இப்போ பாபாஜி மகாராஜ், பாபாஜின்னு சொன்னால் பாபாஜி வேஷன்னு சொல்லப்படுறாங்க. நம்ம சம்பிரதாயத்தில் வந்து சந்நியாசம் இருந்தாலும் அதுக்கு அப்பாற்பட்டு பாபாஜி வேஷன்னு ஒன்று இருக்குது. இந்த பாபாஜி வேஷனா பரமஹம்ச நிலை அடைந்த மாதிரி அர்த்தம். அதாவது எல்லா விதிமுறைகளும் அப்பாற்பட்டவர்கள். இப்போ பிரம்மச்சாரினா, கிரகஸ்தன்னா, வானப்பிரஸ்தன், சன்னியாசிக்குன்னா சில விதிமுறைகள் இருக்குது, சில கோட்பாடுகள், சில விஷயம் இப்படி நடந்துக்குன்னு ஒரு விதிகள் இருக்குது. அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து பக்தியில் இருக்கிற பக்தியோடு வந்து எப்படி வேணால் அவங்க இருப்பாங்க. பார்த்து நம்ம தவறாக நினைக்கக்கூடாது, நினச்சா அது வந்து ஒரு அவதூறாயிடும். வம்சிதாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து அவருக்கு வந்து ஒரு பாலகோபால் விக்கிரகம் இருந்துச்சு, வழிபட்டு வந்தார் அவர். இப்போ ரகுநந்தன் தாஸ் டாக்கூர் வழிபட்டதை பார்த்தோம். அவரும் விதிமுறைகளோடு வழிபட்டாலும் பகவான் அந்த விதிகளை பின்பற்றவில்லை. அதற்கு அப்பாற்பட்டு அவர் வந்து தரிசனம் கொடுத்து அந்த உணவை உட்கொண்டார் அவர். பாபாஜி மகாராஜ் வந்து அதே மாதிரி ராதா கோவிந்த விக்கிரகம், பாலகோபால் விக்கிரகமும், நித்தாய் கௌராங்க மரத்தினாலான விக்கிரகங்கள் வழிபட்டு வந்தார். இவர் வாழ்ந்த காலம் வந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி. அதாவது ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ் டாக்கூரும், ஸ்ரீல பக்தி வினோத் டாக்கூர், கௌர கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் அவங்க எல்லாம் வாழ்ந்த காலம்தான். பக்தி சரஸ் டாக்கூர்லாம் வந்து அந்த காலத்தில் அவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் வந்து அவங்கள மாதிரி ஒரு மடத்தில் வாழ்ந்து அந்த மடத்தில் பிரச்சாரங்கள் செய்து சன்னியாசிகள், அவர் அந்த விதிமுறைகள் அவர் வந்து தனியாக இருப்பார். அவர் ஆசிரமத்தில் இருப்பார். அவர் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார். அவர் எப்படின்னா அந்த குடிசையை வந்து லாக் பண்ண மாட்டார். இப்போ நாம் ஒரு கோயிலில் வாழ்கிறோன்னா நமக்கு செக்யூரிட்டி கேட்டெலாம் இருக்குது. கண்டிப்பாக இது பகவான் தான், இறைவன் தான், வைகுண்டம் தான், இருந்தாலும் நாம் வந்து செக்யூரிட்டிலாம் போட்டு வைக்கிறோம். தப்பி தவிர திருடன் யாரை வந்துட்டானா, நம்ம வீட்டில் அப்படி தான் இல்லைங்களா, பூட்டு வைப்போம். அங்கேயும் விக்கிரகங்கள் இருக்கும். ஆனால் இவர் எப்படின்னா பூட்ட மாட்டார். ஏன்னு கேட்டால், இந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரன் இல்லையே, என்னோடய வீடு இல்லையா, இது பகவானுடைய வீடு, அவர் பார்த்துக்கிட்டோம், அவருடைய சொத்து இது, அவர் தான் உரிமையாளர், நியாயம் பூட்டணும், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு அவர் இருந்தார். அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த வீட்டுடைய சாவியை வந்து 3 சாவிகள் 3 பேர் கொடுத்துருக்குறேன். ராதா கோவிந்தா, நித்தாய் கௌரங்க, பாலகோபால் 3 பேர் சாவி கொடுத்தாச்சு, அவங்க தான் உரிமையாளர்கள், நான்லாம் ஒரு சர்வெண்ட், அவ்வளோதான், எனக்கு தெரியாது. அப்படி வாழ்ந்து வந்தார் அவர். அப்புறம் எப்படின்னா, நான் சொல்கிற பாருங்கள், இந்த சில விஷயங்கள் நம்ம கேட்ட உடனே நமக்கு ஒரு சரியாக தவறாக தோணலாம். நான் தவறாக எடுத்துக்கூடாது. அவங்க பக்தி அந்த அளவில் இருக்கும், நான் பார்க்கணும். நாம் அதை வந்து காப்பி பண்ண முடியாது. நாம் வந்து வேறு லெவலில் இருக்கிறோம், அவங்க இருக்கிற அந்த நிலையை வேறு இல்லை, பக்தின் உத்தம நிலையில் இருக்கிறாங்க அவங்க. ஸோ என்ன ஆகுன்னா, ஒரு தடவை இவர் தான் கதவை சாத்துறது இல்லையே, பூட்டுறது இல்லையே,
அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக திருடங்க வருவாங்க. அதே மாதிரி ஒரு திருடன் வந்தான். வந்து ரெண்டு பித்தளை பாத்திரங்களை வந்து திருட்டு போயிட்டான். பித்தளை பாத்திரங்கள் மூலமாக தான் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் வைக்கிறது, அவருக்கு உண்டான வழிபாடுகள் செய்வதற்கு இந்த பித்தளை பாத்திரம் அவசியம். பாபாஜி மகாராஜுக்கு என்ன இருக்குது? அவருக்கு வீட்டுக்கு இருக்கிறது கொஞ்சம் பாத்திரம் இருக்கும். அதில் 2 பித்தளை பாத்திரத்தை வந்து ஒரு திருடு போயிட்டான். அது வந்து கௌர் நித்தாய்க்கு வந்து நைவேத்தியம் படைக்கிறதுக்கு உபயோகப்படும் வந்து அந்த பித்தளை பாத்திரம் காணாமல் போயிடுச்சு. காணாமல் போய் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்வோம்? வேறு பித்தளை பாத்திரம் வாங்கி வழிபாடு நடத்துவோம். நாம் பாபாஜி மாதிரி என்ன செஞ்சாரோ நேராக போய் கௌர் நித்தாயை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன திட்டுறாரு? என்ன இது? எப்படி சமைக்க முடியும் உனக்காக? இப்போ எங்கே போகிறது? பித்தளை பாத்திரம் எங்கே போகிறது அப்படின்னு அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட பக்தி அந்த மாதிரி. எல்லாத்துக்கும் உரிமையால் நீ தானே, அப்போ இதுக்கும் காரணம் நீ தானே. எங்கே போச்சு? நீ எங்கே போச்சு? எனக்கு தெரியாது. இப்போ நான் எப்படி சமைச்சு கொடுப்பேன்? திட்ட ஆரம்பிச்சிட்டார் நித்தாய் கௌரங்க பார்த்து. ஒரு வழியாக சாயந்தரத்துக்குள்ளே ஒரு பாத்திரம் கிடச்சிருச்சு. அதை வச்சு நித்யானந்த பிரபு மாதிரி சமைச்சு போட்டார். சைத்தன்ய மகாபிரபுக்கு இல்லை இப்போ, சரியா? அப்புறம் கொஞ்சம் மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி அந்த 2வது பாத்திரம் கிடச்சிது. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சமைச்சு அதில் படித்தார். பாருங்கள், அவங்களுக்கு கூட இது வந்து நாம் ஃபாலோ பண்ணுற பக்தி வந்து சாதாரண பக்தி. விதிகளோட நாம் பக்தியில் நாம் ஈடுபடணும். அவர் அந்த விதிகளுக்கும் அப்பாற்பட்டவர். அந்த பக்தியால் முழுமையாக பக்தியால் வந்து பகவான் வழிபடுவர் தான் அந்த பாபாஜி மகாராஜ். அதே மாதிரி திறந்து வச்சுட்டு போவார, நிறைய திருடர்கள் வருவாங்க. ஸோ ஒரு தடவை அதே மாதிரி இன்னொரு திருடன் வந்து சைத்தன்ய மகாபிரபு அந்த விக்கிரகத்தினுடைய தங்க ஆபரணம் ஒரு நெக்லஸ் மாதிரி இருந்துச்சு, அதை திருடிட்டான். இதுக்கு வந்து திருப்பி 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார் இந்த மகாராஜ் சைத்தன்ய மகாபிரபுக்கு. எங்கே தொலைச்சிட்டு வந்த? எங்கே இதெல்லாம் அவனுக்கு அதான் அந்த ஆபரணங்களை போடக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ தொலைச்சிட்டு வந்த பற்றி நான் சொல்கிறாரு. பாரு, அவருடைய நிலையை பாருங்கள். அவர் கதவை பூட்ட மாட்டார். ஏன்னா பகவான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர். காணாம போனால் அவரே திட்டுறாரு, நீ தான் அதுக்கு உரிமையாளர், நீ ஏன் தொலைச்ச அப்படின்னு. ஒரு வழியாக அவருக்கு வந்து ஒரு க்ளூ கிடச்சிது, யாரோ திருடிருக்கிறான் அப்படின்னு. நேரடியாக திருடன் வீட்டுக்கு போய் அங்கேருந்து அந்த நெக்லஸை மீட்டு வந்தார் அவர். சரி, இப்போ இதே மாதிரி அவர் பகவானை இன்னும் நிறைய அற்புதமான லீலைகள் இருக்குது. ஒரு மாதிரி அவங்கள ரொம்ப படுத்திருக்கார். அவர் படுத்திருக்கிறாருன்னா கொஞ்சம் லீலைகள் மாதிரி அவர். அதெல்லாம் அடுத்து என்னாச்சுன்னா, ஒரு தடவை ஒரு மீன் விற்கிற ஒரு பெண் வந்தா. அந்த பக்கம் மீன் விற்கிற அந்த பெண் வந்தால் பாபாஜி மகாராஜ் அதை பார்த்த உடனே அவர் கொஞ்சம் ஒரு சிறு வினாடி வந்து அந்த மீனை சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு. வராது, ஒரு வினாடி வந்துருச்சு. அவ்வளோதான். அவர் என்ன பண்ணார்னா நேரடியாக போனார். திருப்பி எங்கே போனார்? பகவான் முன்னாடி போய், இது காரணம் நீ தான், இதுக்கும் காரணம் நீ தான், ஒன்னால தான் என்னுடைய மனநிலை களங்கமாயிடுச்சு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. திட்டுறது மட்டும் இல்லை, அவங்க வந்து நீ தான் எல்லாத்துக்கும், நீ தான் என்னை காக்கணும், நீ தானே எல்லாத்தையும் காக்கிறவர், அப்போ நீ ஏன் காப்பாற்றலை, என் மனசே சஞ்சலமாச்சு. திருப்பி அவர் கிளாஸ் எடுத்தார். அவர் இந்த வாட்டி கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் தண்டனை கொடுத்தாரு. இப்போ பனிஷ்மெண்ட்டு. நீங்கள் சும்மா இருக்கிறது இல்லை, கண்ட இதெல்லாம் தொலைச்சிடுறது, இப்போ என்னையும் காக்கிறேன்னு சொல்லிட்டு பாதுகாக்கிறது இல்லை. என்ன செஞ்சார்னா, கௌர்நித்தையோட விக்கிரகம் எடுத்து கைத்தால் கட்டி நதி எரிஞ்சு பக்கத்தில் நதிக்குள்ளே விட்டார் அவர். பனிஷ்மெண்ட்டு. கயிறு இந்த பக்கம் இருக்குது, நதிக்குள்ளே இருக்குது நித்தாய கௌரங்க. இது கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? ஆனால் இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, நித்தாய கௌரம் விக்கிரகத்தை நான் வழிபடணும், கையெடுத்து கும்பிடணும், இப்படிலாம் பண்ணுறாரா? இதே மாதிரி சில பக்தி சித்தாந்த சரேஷ் டாக்கூட சிஷ்யர்கள் இருந்தாங்க, சீடர்கள் வந்திருந்தாங்க. அவங்க என்னென்னா, பக்தி சித்தாந்த சரேஷ் டாக்கூர் மகாராஜன் அவருக்கு தெரியும், பாபாஜி மகாராஜோட உன்னத பரமாம்ச நிலை அவருக்கு தெரியும். அவர் வந்து என்ன செய்வார்னா, அவர் மகாராஜ் பாபாஜி பரமாம்ச நிலையில் இருக்கிறாரு, எங்களை மாதிரி மடத்தில் உட்காந்து சாப்பிட்டு அவர் சில அதெல்லாம் நம்மெல்லாம் மடத்தில் இருக்கு. அவர் மடத்தில் பக்தி சித்தாந்த சரேஷ் டாக்கூர் மடம் வச்சுருந்தார், கௌடி மடம். அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கும், எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அவர் சிஸ்டமேட்டிக்காக இருக்க மாட்டார், அவர் அப்படியே இருப்பார்.
அதனால வந்து நீங்கள் வந்து அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். 2 சீடர்கள் அனுப்புவார். அவர் போய் என்ன தேவையாக இருந்தால் பாருங்கள், அரிசி பருப்பு தேவையாக இருந்தால் வாங்கி கொடுங்க. சில நேரம் அவர் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லுவார். நீங்கள் என்ன செய்யணும், அப்போ தப்பாக எடுத்துக்கூடாது. அவர் சொல்ல நீங்களாம் அவரை பார்த்து தப்பாக எடுத்துக்கூடாது. அவர் என்ன கடிந்து பேசினாலும் உங்களை திட்டினாலும் நீங்கள் வந்து சைலண்ட்டாக போன அப்புறம் வாசலில் வந்து அந்த ஐட்டம் வச்சுட்டு வந்துடுங்க. அவங்களும் அந்த மாதிரி சீடர்கள் வந்து பார்க்குறாங்க, என்னப்பா இந்த மகாராஜ் பைத்தியம் முடிச்சிட்டாரா, நித்யா கௌராங்க வந்து தண்ணி விட்டுருக்காரு. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு பாபாஜி மகாராஜ். ஸோ இது வந்து நாம் வந்து புரிஞ்சுக்கணும், அவர் வந்து உன்னதமான ஆன்மீக நிலையில் அவர் வந்து இருக்கிறார். நாம் அந்த நிலைக்கு பக்கத்தில் கூட இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூர் வந்து அந்த ஆன்மீக நிலையில் இருக்காமல் அவர்கள் நமக்காக வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. இப்போ அவர்களும் இதே மாதிரி நடந்துக்கிட்டால் எப்படி நமக்கு இருக்கும்? நம்ம கோயிலுக்கு வருவோமா, இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்கப்பா, இவங்கெல்லாம் சரியாக கிடையாது, கொஞ்சம் சரியில்லை, இந்த பக்கம் வரவே மாட்டோம், நம்ம கோயில் பக்கம் வரவே மாட்டோம். நமக்காக, நம்முடைய நன்மைக்காக அவர்கள் நம்ம லெவலுக்கு வந்து, அதான் பார்த்திங்கன்னா பாபாஜி மகாராஜ் வந்து கோணம் கட்டியிருப்பார், முடியெல்லாம் வளர்த்துருப்பார், அவர் தாடி வச்சுருப்பார். பார்த்து நான் பக்கம் போகிறது நம்ம பயமாக இருக்கும், யார் இவர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கார். ஆனால் பிரபுபாதரும் பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூரும் அப்படி கிடையாது. நல்லா தோத்தி குர்த்தா போட்டு ஷேவ் பண்ணி இங்கிலீஷில் பேசினாங்க, எல்லா மொழியிலும் பேசுவாங்க, நமக்கு அப்படியே கேட்கணும் ஆவலாக இருந்துச்சு. ஸோ இதான் வந்து பரமஹம்ச நிலைக்கும் மத்தியம் அதிகாரி அந்த நிலைக்கும் உள்ள வித்தியாசம். இதான் நான் புரிஞ்சுக்கணும், சரியாக புரிஞ்சுக்கணும், தப்பாக எடுத்துக்கூடாது. தப்பாக எடுத்து நமக்கு தான் அவதூறாகும். அவங்க பார்க்குறது மாதிரி கொஞ்சம் இருக்கும், ஆனால் நாம் தவறு எடுத்துக்கூடாது. இன்னொரு தடவை அவர் ரத யாத்திராவுக்கு போனார் பூரி. அப்போ ரதம் வந்து நின்றுடுச்சு. எல்லோரும் வந்து பரவாயில்ல தள்ளி புள்ளி இழுத்து பார்க்குறாங்க, ரதம் அசைய மாட்டேங்குது. அப்போ பாபாஜி மகாராஜ் வந்து நேரடியாக பேசினாராம் ஜெகநாத்கிட்ட. பேசினார், பேசி அந்த ரதத்தை வந்து அசைய வச்சார். அவர் பேசுகிறாரு, அவர் திட்டுறாரு. அப்புறம் இங்கே என்ன செய்வார், திட்டுருப்பாரோ தெரியாது எனக்கு, சொல்லியிருப்பா எதுக்கு நின்று இருக்க போ அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி, பகவான் வந்து பக்தனுடைய பேச்சு கேட்டு அசைஞ்சிருந்தார் அவர். சரி, இந்த மாதிரி வந்து பகவான் லீலைகள், பாபாஜி மகாராஜ் லீலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ நாம் வந்து புரிஞ்சுக்கணும், அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து அவருடைய நினைவு நாள். நீங்கள் வந்து கேலண்டரை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் வம்சிதாஸ் பாபாஜி மகாராஜ் நினைவு தினம், ரகுநந்தன் தாஸ் தாக்கூர் நினைவு தினம். நீங்கள் கேலண்டர் பார்த்தோன்னு யோசிப்பீங்க, யாருப்பா இவங்க அப்படின்னு போயிடக்கூடாது. அவங்க யார், அவங்க லீலைகள் என்னது, அந்த மகான்கள் காட்டின வழியில் தான் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், கௌர கிஷோதாஸ் பாபாஜி மகாராஜ், அவங்கெல்லாம் மரியாதை கொடுத்து நிறைய மதித்தாங்க வம்சிதாஸ் பாபாஜி மகாராஜ். அதனால தான் அப்புறம் இஸ்கான் கேலண்டர் கூட அவங்களுடைய பேர் இருக்குது. கண்டிப்பாக அவங்க நம்ம சம்பிரதாயம் டைரக்டர், அவங்க வந்து கௌடிய மட சார்ந்தவங்க கிடையாது பாபாஜி மகாராஜ். இருந்தாலும் அவருடைய மகத்துவத்தை வந்து பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர்லாம் வந்து அதை புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ நாம் கூட அவங்க பாதையில் வந்து இருந்து கரெக்டாக அவங்களுடைய நடவடிக்கைகள் நாம் புரிஞ்சுக்கணும், தவறாக எடுத்துக்கூடாது. சில நேரம் நாம் போவோம், இல்லை இன்னும் கூட ராதாகுண்டில் பாபாஜிகள் இருக்கிறாங்க, இப்போ அந்த மாதிரி பாபாஜிகள் இருக்காடி கூட இருக்கிறாங்க, நம்ம தவறாக எடுத்துக்கூடாது. என்னப்பா இங்கே உட்காந்து இருக்கிறாங்க, இங்கேருந்து வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க, யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது. நம்மளை பற்றி நம்ம யோசிக்கணும். நாம் சரியாக சாண்டிங் பண்ண மாட்டேங்கிறோம், எதுவும் பண்ண மாட்டேங்கிறோம், கோயிலுக்கு எப்போயா வர்றது, பகவானே எப்போயா நினைக்கிறது. ஒருத்தர் வந்து விருந்தாவனத்திலோ நவத்வீப்லையோ பாபாஜி இருந்தான்னா தப்பாக பேசக்கூடாது. அதே மாதிரி இந்த லீலைகள் படித்தா தப்பாக எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி சொல்லதான் நீங்கள் லீலை கேட்பீங்க. வம்சிதாஸ் பாபாஜி மகாராஜ் நிறைய பாபாஜிகள் இருந்துருக்குறாங்க. பட் நம்முடைய கேலண்டரில் வந்து அந்த பாபாஜி மகாராஜோடைய பேர் இருக்குது. அதற்காக நான் அவருடைய பற்றி கொஞ்சம் பேசினேன். ஸோ நாம் வந்து சரியான புரிதலோடு இந்த ஆச்சாரியில் அணுக வேண்டும், பிரார்த்திக்கணும், பிரார்த்தனை செய்யணும். மகாராஜ் அவங்ககிட்டலாம் வந்து பிரார்த்தனை செய்யணும், நம்முடைய பக்தி மேம்பட வேண்டும், பகவானுக்கு நாம் நிறைய சேவை செய்ய வேண்டும். அவர்களாம் வந்து அந்த தூய்மையான அந்த உன்னத ஆன்மீக நிலையில் இருக்கிறவங்க. நாமெல்லாம் வந்து இன்னும் ஜட நிலையில் இருக்கிறோம், ஆசைகள்னு விட்டு போகலை. அவங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது, பகவானை திருப்திப்படுத்துவ தவிர வேறு எந்த ஆசையும் கிடையாது அவங்களுக்கு. நமக்கு அந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைய இருக்குது. பிரார்த்தனை செஞ்சு அவர்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய மனசால் பிரார்த்தனை செஞ்சு நம்முடைய பக்தி மேம்பட வேண்டும் என்று பிரார்த்திப்போம். சரி, இத்துடன் முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகளோ கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். ஓகே, சரி. ग्रंथराज श्रीमद् भागवतम की, विश्व गुरु शिला प्रभुपाद की, निताई गौर प्रेमानंद।